புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. அரிசி கொள்முதலில் ஊழல் முறைகேடு நடப்பதாக கூறி 2019 அப்போதைய கவர்னர் கிரண் பேடி இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து அதற்குண்டான பணம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு இலவச அரிசிக்கு பதிலாக பயனாளிகளுக்கு வங்கியில் பணமாக வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பார்லிமென்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 3 மாதமாக அரிசி வழங்கப்படாத நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி திங்களன்று ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். நீண்ட இடைவெளிக்கு பின் திட்டம் மீண்டும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு இலவச அரிசி கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர். அரிசி போடலன்னு தான் கஷ்டமா இருந்தது. போடுறாங்க நல்லதா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? எடுத்து போய் இட்லிக்கு செய்வோம், சாப்பாடு செய்வோம், எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம். சந்தோஷமா இருக்குது. ஏற்கனவே வந்து எங்களுக்கு போட்டிருந்தாங்க. இப்ப எங்க வந்து காசு போட்டாங்க. அது எங்களுக்கு இப்ப கிடையாது. இப்ப வந்து ஏற்கனவே வந்து போட்ட மாரியே இப்ப நீங்க எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. மாசம் மாசம் எங்களுக்கு அரிசி போடணும். எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. எதோ ஒரு இட்லிக்கு நாங்க எதனா நாங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஐயா உங்களுக்கு வணக்கம். அரிசி தாங்க ஐயா எங்களுக்கு நல்லது. எங்களுக்கு வயிற்று சாப்பாடு அதான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி காசு போட்டுருந்தாங்க. காசு போட்டனால எங்களுக்கு பயன் கிடையாது. அது ஒரே நாள் காலியாகி போகுது, காசு செலவாகி போகுது. இது வந்து எங்களுக்கு பயனா இருக்குது. அரிசியாவே போடுங்க. மாசம் மாசம் இதே மாதிரி ரெகுலரா போட நல்லா இருக்கும். எலெக்ஷன் அப்போ நாங்க மக்கள் கிட்ட கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டாரு. தேர்தல் நேரத்திலே நானும் முதலமைச்சரும் பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே பிரச்சாரத்திலே செல்லுகின்ற பொழுது பொதுமக்கள் எங்களுக்கு நீங்கள் அரிசியாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதி மக்களும் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் கோரிக்கையாக வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் நம்முடைய மக்களுக்கு இந்த அரிசி திட்டத்தை மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு மீண்டும் இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சிவப்பு அட்டைதாரருக்கு 20 கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைதாரருக்கு 10 கிலோ அரிசியும் ஒவ்வொரு மாதமும் வழங்குவதற்கான நடவடிக்கையை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு இந்த திட்டம் மீண்டும் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்டு புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை ரேஷன் கடைகளையும் திறந்து இன்றைக்கு அந்த ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்காக இந்த இலவச அரிசி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.